எஃப்டிபி நேயருக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் துரை இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சி. சார், தமிழ்நாடு முழுக்க டூர் போயிட்டு வந்தீங்களா சார்? எப்படி சார் இருக்கு மக்கள் மனநிலை? எப்படி களம் எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு மக்கள் மனநிலையில பெரிய அளவில். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 மேல அவர் நடந்த அரசியலோட அந்த பாதிப்பு அவருக்கு 24 இருந்தது. அது 26லயே தொடருது. இப்போ எடப்பாடி பழனிசாமி 24 தனியா நின்னார். தேமுதிக கூட்டணி முபாரக். அப்ப என்டிஏ 18 விழுக்காடு வாக்கு எடுத்துக்கிட்டு அவங்களும் தனியா நின்னாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி வரவே இல்லை. ஊடகத்துல 4 பேர் அந்த கெமிஸ்ட்ரியை உருவாக்க நினைச்சாலும் கிரவுண்ட்ல அந்த கெமிஸ்ட்ரி வரல. எடப்பாடி பழனிசாமி தலைமைய 24 மோடி பிரதமர்னு அண்ணாமலை உழைப்புல எடுத்த அந்த 18 விழுக்காடு வாக்கணும் அண்ணாமலையே மாஞ்சி பிரச்சாரம் பண்ணாலும் ஏத்துக்கிட்ட தயார் இல்லை. அண்ணாமலையே இவர் ஒப்புக்கு சப்பானியா இவரு வேஷம் போடுறாரு, ஒரு கட்சி இதுக்காக ஏதோ பேரளவுல பண்றாரு, வேற வழி இல்லாம பண்றான்னு தான் அந்த ஓட்டர்ஸ் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்க ஏற்றுவிடக்கூடிய மனநிலையில இல்லை. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அதை கண்டினியூ பண்ணியிருப்பாருன்னா 21 அலையன்ஸை கண்டினியூ பண்ணியிருப்பாருன்னா கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும். பிரேக் பண்ணிட்டு திரும்ப அதை ஒட்டும் போது அந்த கெமிஸ்ட்ரி தெளிவாகவே இல்லை. பிஜேபி கொடுத்த குறைஞ்ச சீட்டுகள், பிஜேபி கொடுத்த வீக்கான சீட்டுகள், இது எல்லாமே அந்த ஓட்டர்ஸ் மத்தியில நாங்க இவ்வளவு சீட்டை வாங்கிக்கிட்டு எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு போடணும், நாங்க மோடி பிரதமர்னு அண்ணாமலை தலைவராக தான் வாக்களிச்சுமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கிற அந்த கருத்தை இந்த அணியை சேர்ந்த பல என்டிஏ சேர்ந்த அத்தனை பேருமே சொல்றதை நாம கண்கூடா பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலுமே அதை தெளிவாகவே சொல்றாங்க. அடுத்தாலும் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, அவர் சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கடலூர்ல தேமுதிக நின்று 27 விழுக்காடு எடுத்தால அவர் நின்னா 37 கிடைச்சிருக்கு. ஏன்னா தேமுதிகவுக்கு வன்னியர்கள் மத்தியில ஒரு ஓட் டிரான்ஸ்பர் அவரால் பண்ணி கொடுக்க முடியல. அப்ப கடலூரையும் சேர்த்துக்கிடுங்க. இந்த ஒரு பகுதிக்குள்ள அவர் மு.க. ஸ்டாலினை விட இண்டிவிஜுவலா பெரிய தலைவர். அந்த கட்டத்துக்குள்ள இவருக்கு இந்த பகுதியில சீட் கன்வெர்டபிலிட்டி முக்கியங்கிறதுக்காக தான் அன்புமணிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து 18+1 எடுத்தாரு. இப்ப அந்த அணிக்குள்ள இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குதுன்னா, வேல்முருகன் இருக்கிறது பல இடங்கள்ல பிரச்சனை வருது. இப்ப நீங்க நெய்வேலியெல்லாம் வேல்முருகன் இருக்கிறது திமுக அணியோட வெற்றி வாய்ப்பை தான் மேலும் அதிகரிக்க செய்திருக்குங்கிற கருத்தை மக்கள் மத்தியில நம்ம கேட்க முடியுது. நெய்வேலிக்குள்ள போகும்போது வேல்முருகன் களத்துக்குள்ள இருக்கிறது டிஎம்கேக்கு தான் லாபம்ங்கிற அளவுக்கு தான் அதை பேசுறாங்க. ஸோ அடுத்தால டாக்டர் ராமதாஸ் சசிகலா தரப்பு அந்த வேட்பாளர்களும் இது எடப்பாடிக்கு அங்க ஒரு நெருக்கடி இருக்குது. எல்லாத்துக்கும் மேல விஜய் களத்துக்குள்ள வர்றதும் எடப்பாடிக்கு தான் அதிக பாதிப்புங்கிறத வட தமிழகத்துல பார்க்க முடியுது. காரணம், விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளை திருமாவளவன் தெளிவா கன்சாலிடேட் பண்ணி தன் பக்கத்துல இருந்து சிதற விடாம பாத்துக்கிறாரு. அதுல தேமுதிகவில் சேர்ந்த பரையர் சமூக மக்களும் பெரிய அளவுல அதுக்கு துணை நிற்கிறாங்க. திருமா தலித் கிறிஸ்தவர்கள் மத்தியில விஜய் ஒரு பிஜேபிக்கு ஆளுங்கிற ஒரு கருத்தையும் பாசிச பாஜகங்கிறத சொல்லலைங்கிறதும் எஃப்சிஆர்ஏ அந்த ஃபண்ட் இதுக்கோ மற்ற இதுக்கோ அவர் தெளிவான ஒரு அரசியலை பண்ணலன்னு பல இஷ்யூஸை சொல்லி அவங்க தெளிவா விஜயை தலித் கிறிஸ்தவர்கள் மூலம் மற்ற தலித் பறையர்கள் மத்தியில விஜய்க்கு அந்த தாக்கமும் அந்த மக்கள் மத்தியில இல்லாத ஒரு அரசியலை தெளிவா பிசிகாவினர் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, தேமுதிக அணியில பிசிகாவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து திட்டக்குடி இங்கெல்லாம் பார்க்கும்போது பிசிகாவோட தாக்கம் பெரிய அளவுக்குள்ள தெரியுது. அந்த அதிமுகவுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் பறையர் சமூகத்தையும் பிசிகாவுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து களமாடுறாங்க. அவங்களுக்கு பெரிய பிரியாரிட்டி கொடுத்து அந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. லெப்பக்குடிக்காடு போன்ற பகுதிகளில் முஸ்லிம்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணும்போது திமுக அமைச்சர் அதிக ஓட்டை நீங்க போல் பண்ண வேண்டியது உங்க கடமை, மற்றவங்களோட அதிக அளவு ஓட்டை நீங்க போல் பண்ணுங்கிற உங்க கடமைங்கிறத ஆண்டிமடம் சிவசங்கர் அவர் அந்த பிரச்சாரத்துல அதை முன்னெடுக்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். இந்த களத்துக்குள்ள வட தமிழக நிலைமையில திமுகவோட பலம், வட தமிழகத்துல திமுக பலமான கட்சி ஒண்ணு. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் பலம், காங்கிரஸோட கிறிஸ்தவ முஸ்லிம்கள் பலம், கூடுதலா தேமுதிகவோட எல்லா ஜாதிக்காரங்களும் தேமுதிக இருக்காங்க. தேமுதிக காரங்க சின்சியரா பணம் கூட கொடுக்கானா கேப்டன் விஜயகாந்த் புகழை காப்பாற்றணும், விஜயகாந்துக்கு வெற்றியை நம்ம காணிக்க ஆக்கணும், விஜயகாந்த் புகழ் நீடிச்சு நிலைக்கணுங்கிறத நம்ம அணியை வெற்றி ஆக்கணும்னு
விஜயகாந்த் மேல பற்றுதல் கொண்ட தேமுதிகவினர்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் வராங்க. குறிப்பா பரையர் சமூக தேமுதிக கேடர்ஸ் வந்து விசிகாவோட இணைஞ்சு ஒர்க் பண்றத தெளிவாகவே பார்க்க முடிஞ்சுது. ஸோ எந்த ஒரு கூட்டம்னாலும் தேமுதிக காரங்க தலையில தேமுதிக கொடியை கட்டிக்கிட்டு தெளிவா வந்து இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த அணிக்கு வந்து ஒரு அர்த்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தும் விசிகா தேமுதிக அப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு தன்மைக்கும் தெளிவாக இருக்குது. பிளஸ் ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் வந்து வன்னியர் பெண்கள் மத்தியிலே ஒரு ரீச்சை கொடுத்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப இவரு ஏவா வேலு அவரை வசந்தம் கார்த்திகேயன் தொகுதி ரிஷிவந்தியன் தொகுதியில் உள்ள பிரச்சாரம் இதுல இருக்கும்போது பார்த்து பேசுறேன். அப்போ ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வந்த லேடிஸை பார்க்கும்போது வன்னியர் லேடிஸ் நிறைய வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து முன்னாடி காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்குள்ள இருந்த அந்த கிரிப் வந்து அந்த புகழ் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. 100 பெண்கள் ஓட்டர்ஸ்ல 45 50 வரை முக ஸ்டாலின் கிடைக்கிற அளவுக்கு நான் வன்னியர் கம்யூனிட்டி வந்து பெரிய அளவில் திமுக ஆதரிக்கும் நான் கணக்கு போடலை. ஆனா வன்னியர் பெண்கள் மத்தியில ஸ்டாலினுக்குள்ள இதை வந்து மணல் மேல்பேட்டையா ஒரு பதில பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சாரத்துக்கு வந்த மக்கள்கிட்ட நான் தெளிவாகவே பார்த்தேன். இதை தாண்டி நாம இங்க இருந்துட்டு நாம அதுக்கு பிறகு போனது கொங்கு மண்டலம் போனேன். செந்தில் பாலாஜிய வந்து சந்திச்சு பேசும்போது அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நெட்வொர்க்கு அவர் வந்து எப்படி ஒரு எலெக்ஷன் நடத்தணும் போல் மேனேஜ்மெண்ட் என்னங்கிறதுல அவர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறாரு. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி, நம்பர் 2 வேலுமணி, நம்பர் 3 எடப்பாடின்னு சொல்லியிருக்கிறேன். பட் 2024 எடப்பாடி 50,000 வாக்கு வித்தியாசத்துல எடப்பாடியில ஜெயித்தாருன்னு சொல்லும்போது அதுல கூட செந்தில் பாலாஜி சொன்னார், உங்க நண்பர் எடப்பாடி பழனிசாமினாரு. அது ஒரு இதா சொன்னாரு. இப்போ வேலுமணி வந்து மக்களவை தேர்தலில் போலன் ஸ்டேஷன்ல ஒரு கிரிப்பை இழந்திருக்கிறாரு. ஆனா செந்தில் பாலாஜிக்கு வந்து அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை தாண்டி ஸ்டாலின் ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷனா ஸ்டாலினுக்குள்ள ஒரு இமேஜ் பிளஸ் கூட்டணி பலம், குறிப்பா இங்கேயும் தேமுதிக வந்தது அதிமுக அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாட்டம், திமுக அணிக்கு ஒரு பலமாட்டம் இருக்கிறத நாம கண்கூட பார்க்க முடிஞ்சது. இந்த பகுதியும் வந்து 2021 கடைசி நேரத்துல ஆராசா பிரச்சனையாலும் கலப்புத்து நபர் பிரச்சனையாலும் ஒரு பின்னடைவை திமுக அணி சந்திச்ச ஒரு சூழ்நிலையில இந்த முறை அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கமும் அதிமுக அணியில இருந்த திமுக அணிக்கு வந்ததும் இவரு அண்ணாமலை நீக்கமும் வந்து திமுக அணிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைய இந்த பகுதியிலையும் உருவாக்கி இருக்கிறது. என்னோட பார்வையில திராவிட முன்னேற்ற கழக அணி 45 விழுக்காடு வாக்கு தாராளமா தாண்டுவாங்க. விசில் சத்தத்தால தாவேக்கால அதிகம் பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தாங்கிறது நமக்கு கண்ணெதிர தெரியுது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப்புங்கிறது பல தரப்பால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு லீடர்ஷிப்பா இருக்குது. வன்னியர் மண்டலத்துல நான் வன்னியர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அலையே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அல்லது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை அந்த சமூகங்கள் மத்தியில நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் மத்தியிலையும் மேற்கு மண்டலத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறதும் தெரியுது. பட் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சில தொழிலதிபர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக ஒர்க் பண்றாருங்கிறத அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு திமுக கேண்டிடேட்டே நம்ம கிட்ட பதிவு பண்ணாரு. அது அவருக்கு ஒரு சின்ன கெய்னாட் இருக்கு. பட் அந்த ஓவரால் பொசிஷன் வந்து கொங்கு மண்டலத்திலே வந்து எடப்பாடிக்கு அந்த கிரிப் வந்து இறங்கிட்டு தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இந்த முறை 24ஆம் ஆண்டு மக்களவை தொகுதி ரிசல்ட் கொங்கு மண்டலத்தில் இருந்தோ அதை ஒட்டியே சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. காரணம் திமுக அணியில இருந்த தேமுதிக இங்க வந்ததும் பாஜக அங்க சேர்ந்தது மக்களவை தேர்தல் புற சேர்ந்தது ஒரு பிளஸ்ஸா தான் இருக்குது. அவங்களும் இந்துத்துவாவை முன்னெடுத்து தான் அந்த இதை கொண்டு போகணுங்கிற ஒரு தன்மையும் அதுல அதிமுகவில் ஒரு சிலர் மத்தியில இருக்குது. பட் ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில செந்தில் பாலாஜி மேல நிற்கிறதும் இந்த முறை கொங்கு மண்டலத்துல திராவிட முன்னேற்ற கழகமே அதிக இடங்களை பெறுகிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஓவரால் தென் மண்டலத்தையும் நாம எடுத்து பார்த்தோம்னா தென் மண்டலத்துல பல செல்வாக்கான அதிமுக எம்எல்ஏக்கள் கூட எடப்பாடிக்கு இமேஜ் முக்குளத்தூருக்கு எதிராக இருக்கிறது வந்து வெற்றி வாய்ப்பை தடுக்குது. அப்புறம் எல்லா நாடார் சங்க தலைவர்களையும் நான் சந்திச்சு பேசினேன். அதுல அனிதா ராதாகிருஷ்ணனும் நாடார் திமுக திராவிட முன்னேற்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் சங்கங்களை திமுக அணிக்கு ஆதரவு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நானும் நாடார் சங்க தலைவர்களை சந்திச்சு பேசும்போது அவங்களோட ஒரு மனநிலை என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கிறது தான் ஒட்டுமொத்த நாடார்கள் அரசியலுக்கு 2026க்கு பிறகு ஒரு நன்மை பயக்கும்.
ஜெயலலிதா வந்து தோற்கடிச்ச பிறகுதான் நாடார்களை மதிச்சாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாடார்களை மதிக்கல, நெல்லையில மதிக்கல, சென்னையில மதிக்கல, கொங்கு மண்டலத்துல மதிக்கல, எங்கேயுமே நாடார்களை மதிக்காம நாடார்களை உதாசீனப்படுத்தி கூடிய ஒரு அரசியல் இருக்குது. உங்க முடிவு கரெக்ட். நீங்க 2024 எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில டெபாசிட் இழக்க செய்வேன்னு சொல்லி அந்த பணியை செய்த மாதிரி இப்பவும் நாடார் பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்தாதான் 2026க்கு பிறகு நாடார் அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிற கருத்தை நாடார் சமூக மக்களும் தெளிவா சொன்னாங்க. சோ ஒட்டுமொத்த தமிழகத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு இமேஜ் 2021க்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளால மிகவும் குறைஞ்சிருக்குது. அதன் வெளிப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தெள்ள தெளிவா தெரியும். குறிப்பா அவருக்கு சீட் கன்வெர்ட் ஆகும்னு நான் சொன்னக்கூடிய பகுதியிலேயே அவர் இப்ப திணறதையும் தள்ளாடுறதையும் தெளிவாக பார்க்க முடியும். சார், களத்துல விஜய் கீழே போறது, சீமான் மேல வராது சார், அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது விஜயோட நடவடிக்கைகள், அவங்களுடைய இந்த டாக்டிஸ் வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நீங்க விஜய் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணல, பல இஷ்யூஸ்ல அவருக்குள்ளேய கருத்தை வந்து தெளிவா சொல்லல. குறிப்பா அது மக்கள் மத்தியில வந்து அவர் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. அவர் வந்து பகுதி நேர அரசியல்வாதியா தான் இருப்பாரு, சீமான் மாதிரி முழு நேர அரசியல்வாதியா இருப்பாருங்கிற ஒரு சூழல் இல்லை. குறிப்பா முக்கியமான இஷ்யூ வந்து அந்த இலவசங்கள் தொடர்பான இஷ்யூவை தான் மக்கள் முக்கியமா பேசுறாங்க. இலவசத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அது ஒரு இஷ்யூ இல்லை. இலவசத்தை எதிர்க்கக்கூடிய ஓட்டர்ஸ் வந்து எஜுகேட்டட் ஓட்டர்ஸ், ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்க, மாற்றம்னு விரும்பக்கூடியவங்க, இந்த இலவச அரசியலை வெறுத்து தான் மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்க மத்தியில விஜய் போய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. பல அரசியல் விமர்சகர்கள், நந்தகுமார் போன்ற சகோதரர்கள்லாம் விஜய் வந்து இலவச அறிவிப்புல வந்து தான் ஒரு மோசடியான ஒரு தலைவர், மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தலைவர்ங்கிறத அவரு மக்கள் மத்தியில வந்து அம்பலப்பட்டு இருக்கிறாருங்கிற கருத்தை சொல்றாங்க. அது நான் கிராஸ் செக்ஷன்ல பார்த்த அளவுல இவரு என்ன இலவசத்தை பேசிக்கிட்டுங்கிறாங்க. குறிப்பா வந்து விஜயோட மகளிர் அணியினர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இலவச பஸ் தேவையில்லைன்னு சொன்னாங்க. விஜயும் சர்க்கார் படத்துல இலவசங்களுக்கு எதிராக கடுமையா நின்னாரு. இப்போ அவர் இலவசங்களை வந்து திமுக அதிமுகவுக்கு போட்டியா பண்ணும்போது இதுவும் ஒரு திராவிட கட்சி தான், இது ஏமாற்றம் தான், இது வந்து ஒரு சந்தர்ப்பமா என்ன கிடைக்குது நம்ம பாப்புலாரிட்டிங்கிற இதை பார்ப்போங்கிற அளவுல வந்த ஒரு முழுமையான ஒரு இயக்கம் இல்லை, ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு ஒரு ஏனோதானா தன்மையில தான் இந்த கட்சி போகுதுங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அவரு 2029 சீமான் மாதிரி தனித்தே போட்டின்னு சொல்ல முடியாம அவர் வந்து உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்குன்னு சொன்னது வந்து அவருடைய ஒரு பலகீனமா மக்கள் பாக்குறாங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல பாஜக ஜெயிக்கிறோம், அங்க இந்து முன்னணி, RSS இவங்க ஏறி வந்துருவாங்கன்னு கடைசி நேரத்துல வேணுகோபால், இவரோட கேரளா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், விஜயோட கேரளா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுகோபால் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த விளவங்கோடு கேண்டிடேட்டுக்காகவும் குளச்சல் கேண்டிடேட்டுக்காக பிரச்சாரம் கொண்டு வரும்போது விஜய் வந்து முழுமையா வந்து உண்மையான காங்கிரஸ் சொன்னதுல அடிபட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ராகுல் காந்தி முழுமையா வந்து பாஜகவுக்கு எதிராக திமுக அணிக்கான ஆதரவு வளையத்தை ஸ்டாலினை பெரிய அளவுக்கு புகழ்ந்து அதை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதுவும் விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜில வந்து காங்கிரஸ் வாக்காளர்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இதுல ராகுல் காந்தியை வந்து மோடியோட இதுக்கெல்லாம் பணியாதவர் ஸ்டாலினை பற்றி பெருசா பேசினது வந்து விஜய் அந்த ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு பாசிச பாஜகன்னு சொல்றதையே விட்டுக்கிட்டு மத்திய அரசை எதிர்க்கிறதையே விட்டுட்டாருங்கிறத இன்டைரக்டா ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போறாருங்கிற ஒரு சூழலை வந்து காங்கிரஸ் வாக்காளர்கள் தங்களுக்கு வாக்களிப்பாருங்கிறதையும் என்பதும் விஜய்க்கு வந்து ஒரு பேரிடியா தான் இருக்குது. மேலும் ராகுல் காந்திக்கு அந்த பிரச்சாரம் வந்து ஒரு போலரைசேஷனை தெளிவா கொடுக்குது. இது அவர் விஜய் பிரச்சாரத்துல வரும்போது அந்த கிறிஸ்தவர்கள் வந்து வாக்குப்பதிவும் போது விசிலுக்கு வாக்களிப்பாங்களா இல்லது கை சூரியன்னு போவாங்களாங்கிறதுல அவங்க சர்ச்சில் உள்ள விஷயங்களும் மற்றும் வந்து நம்பகத்தன்மையற்ற, திருமாவளவன் சொல்ற மாதிரி பாசிச பாஜக முதல்ல சொன்னவரு இப்போ சொல்லதுக்கே அச்சப்படக்கூடிய விஜய நம்பி அந்த வாக்கை போடுறதை விட திமுக காங்கிரஸ் விசிக அணிக்கே போடலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் போலரைசேஷன்ல வந்துட்டு இருக்குது. இதுவும் விஜய்க்கு ஒரு பின்னடைவு தான் கொடுக்குது. அவரோட நடவடிக்கைகள், அவரோட தப்பு கணக்குகள்லாம் அவருக்கு பெரிய பின்னடைவை கொடுக்குது. அவரோட கார்டுகோர் ரசிகர்களை தவிர மற்றவங்க மாற்றம்ங்கிற இதுல வந்து இலவசத்தை ஆதரிக்கிறாரு, பிராண்டி விஸ்கி ஆதரிக்கிறாரு, தென் கூட்டணி அரசியல்ல காங்கிரஸ் கூட கூட்டணிக்காக விரும்புறாரு. இவர் வந்து ஒரு மற்ற கட்சிகள் மாறிப்பட்ட ஒரு கட்சி தானே தவிர இவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு சூழல் வந்து கண்ணு கிடையாது தெரியுது. மேலும் முதல்வர் ஸ்டாலினோட இமேஜ் ஏறி போறது வந்து
எல்லாருக்குமே பெரிய அடியாக தான் இருக்குது. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லை, பெண்கள் மத்தியில் ஸ்டாலினுக்குள்ள ஆதரவலை ரொம்ப பெருசா இருக்குது. திமுகவோட போல் மேனேஜ்மெண்ட்டும் போலரைசேஷன் டாக்டிக்ஸும் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்குது. திமுக பொறுத்தவரை கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ், பறையர்கள், பிற மொழியாளர்கள் இவங்கெல்லாம் பல ரூட்ல, தேமுதிக ரூட்ல, விசிக ரூட்ல, காங்கிரஸ் விசிக ரூட்ல திமுகவுக்கு கன்சால்டேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அரசியல் களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு களம் தான் அன்னைக்கு இருக்குது. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை இப்படியே போனா ஸ்டாலினோட அரசியல் ஸ்டேச்சர், அரசியல் அவருடைய வெற்றிகள் ஜோதிபாசு மாதிரி, நவீன் பட்நாயக் மாதிரி 5 முறை ஜெயித்தார். நவீன் பட்நாயக் 6வது முறை தோத்தாரு, 5 முறை ஜெயித்தாரு. அதே மாதிரி 2026 மட்டும் இல்ல, 2031 ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலினுக்கு இடையே இங்க இன்னொரு தலைவர் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கிற சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. காரணம், விஜயோட அரசியல் தாக்கம் எடப்பாடியை தான் அதிகம் பாதிக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டையன், தென் மற்றும் பிஎஸ் பாபு, தூசி மோகன், லோகேஷ், இப்படி அதிமுக அதிருப்தியாளர்களை எக்கச்சக்கமா இது பண்ணும்போது அதுவும் எடப்பாடிக்கான பாதிப்புன்னு சொல்லும்போது ஸ்டாலின் 57, 62 காங்கிரஸ் கட்சியை பிடிச்சிருந்த காமராஜ் உயரத்துல இன்னைக்கு கூட்டணி பலத்தோட மேலும் கூட்டணியை பலப்படுத்திட்டு இருக்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில தெளிவா தெரியுது. ஸ்டாலினுக்கு பெண்கள் ஆதரவு, ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்ல கலைஞர் மாதிரி எதிர்ப்பு இல்லாதது, கூட்டணி பலம், இது எல்லாமே போல் மேனேஜ்மெண்ட், பணபலம் தான். எல்லாமே ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆதரவு, மிகப்பெரிய ஸ்வீப்புங்கிறதையும் கொடுக்குது. இதுதான் தமிழக அரசியல் களம். இது 2024க்கு மேல தமிழக அரசியல் களத்தோட அந்த திசை மாறிட்டு அதோட வெளிப்பாடு தான் 2026 வெளிப்படும். ஸ்டாலின் மிகப்பெரிய ஸ்வீப் ஸ்டாலினுக்கு கிடைக்கும். இதுதான் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். சிறப்பான பதிவு, நன்றி சார். நன்றி, வணக்கம் தம்பி.